திமுக ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என கூறியது நடந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் என்று கூட தெரியாமல் இருந்ததாகவும், தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என கூறியது போல தீர்ப்பு வந்துள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் இதேபோல தீர்ப்பு விரைவில் வரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். விஷயத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இப்போ இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சின்னு சொல்லிட்டு இதுதான் நடந்தது. கொலை கொள்ளை வழக்கு அதே மாதிரி அதுவும் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த பொரிய